அன்பு நெஞ்சங்களே, ஒரு சின்ன கதை. ஒரு அழகான தோட்டம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய கடல் இருந்துதான். அந்த தோட்டத்தில் உட்காந்துட்டு இருந்த மனுஷன் அங்கே மரத்தில் குயிலோட சத்தத்தை கேட்டு அந்த குயிலை பார்த்து சொன்னானா, குயிலே, உன் குரல் ரொம்ப இனிமையாக இருக்குது, ஆனால் நீ தான் கருப்பாக அசிங்கமாக இருக்க அப்படின்னு சொன்னானா. அங்கே இருந்த ரோஜா செடியெல்லாம் பார்த்துட்டு, ரோஜா செடியே, நீ ரொம்ப அழகாக பூவெல்லாம் பூக்கிற, ஆனாக்கா உடம்பெல்லாம் முள்ளாக இருக்குது, எடுக்கும்போது கையெல்லாம் குத்துது, ரத்தம் வருது, காயம் ஏற்படுது, இது நல்லா இல்லை அப்படின்னானா. அந்த கடலை பார்த்து, கடலே இவ்வளோ தண்ணி வச்சுக்கிட்டு இருக்க, ஆனால் நீ ரொம்ப உப்பு கரிக்கிற, இந்த உப்பு இல்லைன்னா நல்ல சுவையாக நல்லா இருப்ப இல்லையா அப்படின்னானா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த குயில் சொல்லிச்சா, ஏ மானுடா, மனுஷா, எல்லார்கிட்டையும் குறை கண்டுபிடிக்கிறியே, இந்த குறை கண்டுபிடிக்கிற குணம் உங்ககிட்ட இல்லைன்னா நீ ஒரு நல்ல மனுஷனா அழகாக தெரியுவே அப்படின்னு சொல்லிச்சா. குறை காணாத மனிதன் தான் வாழ்க்கையில் உயர்ந்த மனிதனாக செம்மையாக வாழ முடியும். அதனால் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. முதல்ல எல்லார்கிட்டையும் குறை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு நம்மக்கிட்ட என்ன குறை இருக்கோ அதை திருத்திக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.